இந்த பயான் பேச வரவங்க ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிபந்தனைகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. 3 நிமிடங்கள் உங்களுடைய பேச்சு அமைய வேண்டும். நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே பேசணும். அதே போன்று பயானில் உங்களுடைய பேச்சினுடைய தமிழ் துடி எப்படி இருக்குன்னு கவனிக்கப்படும். உங்களுடைய கை சைகைகள், பேசும்போது கை சைகைகள் எந்த அளவுக்கு அசைக்கிறீங்க அதையும் கவனிக்கப்படும். குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுகள் சரியான முறையில் சொல்கிறீங்களான்னு கவனிக்கப்படும். எனவே இது எல்லாத்தையும் கவனித்து உங்களுடைய பயானை சொல்லுங்கள். 3 நிமிடங்கள் என்பதை நினைவில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நான் பேசப் போகிற தலைப்பு திராட்சை குறிப்பாக இருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களுடன் தரையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு ஏழை விருந்தினர் வந்திருந்தார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கிறது, அதை நீங்கள் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி திராட்சை பழங்களை கொடுத்தார். எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டார். ஒரு சஹாபாக்கள் சொன்னார்கள், எதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திராட்சை புளிப்பாக இருந்ததால் நான் கொடுக்கவில்லை. யாராவது நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், ஆனால் யாராவது முகம் தெரிந்து காட்டினால் அவர்கள் விருந்தினர் சங்கடப்படுவார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த ஏழை விருந்தினர் வெளியேறிவிட்டார். அப்போது அந்த ஏழை விருந்தினர் வெளியேறும் போது நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் தான், ஆனாலும் நீங்கள் யாராவது முகந்திருந்து காட்டினால் அதை அந்த விருந்தினருக்கு சங்கடமாகி விடுவார். அதனால் தான் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.